உலகம் முழுவதும் இருக்கிற தாய் தமிழ் தொப்புள்குடி உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் கோடங்கி. இந்த நாளை, அதாவது மே 18ஆம் தேதி, உலகம் அதிர்ச்சி அடைந்த நாளாக 2009ஆம் ஆண்டு இந்த நாளை அத்தனை சீக்கிரத்தில் யாராலும் மறக்க முடியாது. மிகுந்த சோகமான நாள், ஒரு கருப்பு தினம், உலகம் வேடிக்கை பார்த்த நாள். தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது பாதுகாப்பு தேடி தஞ்சமடைந்த முள்ளிவாய்க்கால் தினமான இன்றைய தினத்தில் ஆறாத வடுவாக, ஆறாத ரணமாக, எப்பொழுது விடிவு கிடைக்கும் என்று காத்திருக்கிற ஏராளமான மக்களுக்கு இன்று வரை விடிவு கிடைக்கவில்லை என்பதுதான் சோகத்தின் உச்சம். ஆட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது, காட்சிகள் அப்படியே இருக்கிறது. இன்றைக்கும் உலகத்தையே வியந்து திரும்பி பார்க்கிற அளவுக்கு மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அந்த ஆளுமை திறனோடு காணப்பட்ட முள்ளிவாய்க்காலும் முல்லைத்தீவும் இன்றைக்கு கட்டாந்தரையாக சிதலமடைந்து இடிந்து கிடக்கிற, உலகத்துக்கு சாட்சியாக நின்று ஆயிரம் மக்களை கொன்று குவித்த இடம், இனப்படுகொலை நடந்த இடம், தமிழின பேரினவாதம் அங்கே மிக மோசமான கொத்து கொத்தான மக்களை கொன்று குவித்த ஈழப்போரின் நினைவுகளாக, மிச்சங்களாக, எச்சங்களாக இன்றைக்கு அது காட்சியாக நின்று கொண்டிருப்பதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. தீர்வு மட்டும் கிடைக்கவில்லை. மிக சோகமான தினம். இந்த நாளை அத்தனை சீக்கிரத்திலே உலகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான புலம்பெயர் தமிழர்கள் மறக்க மாட்டார்கள். நினைவில் கரைந்து உணர்வோடு கலந்து அந்த சோகத்தை இன்றளவும் நினைவில் ஏந்தி எப்படியாவது ஈழத்தை மீட்டு விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஏராளமான புலம்பெயர் தமிழர்கள், தொப்புள் கொடி உறவுகள் உலகம் முழுக்க இருந்து அந்த விடிவு நாளுக்காக காத்திருக்கிறார்கள். விடியுமா? அவர்கள் எண்ணம் நிறைவேறுமா? அவருடைய ஏக்கங்கள் சரியாகுமா? ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கான சூழல் எப்போது மாறும்? இதெல்லாம் கேள்வியாக தான் இருக்கு. இதுவரை எத்தனையோ ஆட்சிகள் வந்து விட்டது. கிட்டத்தட்ட நம்ம எத்தனை ஆண்டுகளுக்கு தாண்டி கடந்து வந்திருக்கோம் பாருங்க. ஜப்பான்ல உலக போரின் போது ஜப்பான்ல ஹிரோஷிமா, நாகசாகி என்று 2 நகரங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டன, அழிக்கப்பட்டன. குண்டு போட்டு அந்த நகரங்களே அழிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த நகரங்களை போய் பார்த்தால் இந்த இடத்தில் தான் குண்டு போட்டாங்களா அப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு நாகரிக வளர்ச்சியில உச்சத்தில் இருக்கிறது ஜப்பான். காரணம், அங்கே இருந்த அந்த சூழல், அரசியல் சூழல். ஆனால் தமிழர்களை எங்கு பார்த்தாலும் தமிழர்கள் என்றால் அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் கூட்டு சேர்ந்து அழித்த இந்த நாளை அத்தனை சீக்கிரத்தில் மறக்க முடியாது. ஏராளமான கண்ணீர் கதைகள் அங்கே ஒளிந்து கிடக்கிறது, இரத்தக்கரை அங்கே ஒளிந்து கிடக்கிறது. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற பல பேருடைய கரங்களில் இரத்தக்கரையோடு இருந்தது தான். காங்கிரஸை வரலாற்றிலே மன்னிக்கவே முடியாது. மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பல நாடுகள் உதவி செய்து ஒரு தமிழ் அமைப்பை, ஒரு கட்டுக்கோப்பாக, இராணுவ கட்டுக்கோப்பாக உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்த, நாகரிகத்தின் உச்சத்தில் சொல்லிக் கொடுத்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த மேதகு பிரபாகரனுடைய அந்த ஆளுமையை மொத்தமாக காலி செய்த ஒரு மோசமான நிர்வாகம் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கு. ஆனால் அவர்களுடைய அந்த எண்ணங்களை யாரால் அழிக்க முடியாது. இந்த நாள் மிக சோகமான நாள். ஆனால் இந்த சோகம் இருக்கிற போதுதான் அந்த வேகம் எல்லாருக்கும் வரும். இன்னைக்கு உலகம் முழுக்க இலங்கை தமிழர்கள் பல நாடுகளில் போய் அவங்க புலம்பெயர்ந்து போயிட்டு பெரும் செல்வந்தர்களாக அதிகாரமிக்க பதவிகளில் இருக்காங்க. எத்தனையோ நாடுகளில் இலங்கை தமிழர்கள் கடுமையான தங்களுடைய உழைப்பால்,
தன்னுடைய அறிவு திறனால், ஆற்றல் காரணமாக பல நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரே ஆசை, எப்படியாவது தன்னுடைய தாய் நாட்டில், தன்னுடைய தாய் தமிழ்நாட்டில், தன்னுடைய தமிழ்நாடுல தாய் தமிழீழத்தை மீட்டு எடுக்க வேண்டும் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்கே இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து விடுவார்களோ என்று சிங்கள அரசாங்கம் பல வகையில் இன்னும் தடை போட்டுக்கிட்டே இருக்கு. ஒன்னா சேரவே முடியாத அளவுக்கு தடை போட்டுக்கொண்டே இருக்கிறது. தமிழீழம், நாடு கடந்த தமிழீழம்னு ஒரு அமைப்பும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு விடியல் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நாளை இன்றைக்கு நம்ம நினைவு கூர்ந்து பார்த்தாலும் 2009 மே மாதம் அந்த நாளை நினைவு கூர்ந்து பார்த்தால் அதை நினைக்கவே முடியல. அவ்வளவு பயங்கர கொடூரமான ஒரு ஓலம், மரண ஓலம், பிஞ்சுகளின் குரல், கண்ணெதிர அப்பாவும் அம்மாவும் கொல்லப்பட்டு உற்றுயிரும் கொலையுருமாக சிகிச்சை பலன் இல்லாம, சிகிச்சையே கிடைக்காம, மருத்துவ உதவியே கிடைக்காம, பதுங்கு குழியில இருந்தவர்களை வெளியே வர வச்சு கொன்னது, செல் குண்டுகளை போட்டு கொத்து கொத்தாக கொன்றது, எல்லாம் உலக வரலாறுல மறக்க முடியாத நினைவுகள். பல பேர் காணோம், ஆயிரக்கணக்கான மக்களை காணோம். என்ன ஆச்சுன்னே தெரியாது. உடல்கள் இல்லை, உயிரோடு இருக்காங்களான்னு தெரியாது. நாடு கடத்தப்பட்டார்கள், எங்க போனாங்கன்னே தெரியாது, என்ன ஆனாங்கன்னே தெரியாது. ஆனால் இத்தனைக்கும் கொடுங்கோல் நாகந்த ராஜபக்ஷே அந்த குடும்பம் இன்னைக்கு நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு நாட்டை விட்டே ஓட வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னு பார்த்தீங்க. ஆனாலும் அவர்கள் இன்றளவும் தமிழர்கள் மீது கோபத்தோடு, வெறியோடு, ஒரு மாற்றாந்தாய் மனப்போக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகள் இன்றளவு இராணுவ கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இனப்படுகொலை நடந்து முடிஞ்சு எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த மேதகு பிரபாகரனுடைய தம்பிமார்கள் அழிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவர்கள் சிதறடிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. எத்தனையோ பேர் எங்கெங்கோ தெரிச்சு ஓடிட்டாங்க, யாருமே இல்லை. ஆனாலும் எங்கே இவர்கள் குழுக்களாக மீண்டும் மாறிவிடுவார்களோ, மீண்டும் ஒரு தமிழீழ போர் இங்கே தொடங்கி விடுமோ, குரல் இங்கே எதிர்த்து ஒலிக்குமோ, டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு, இங்கே வேற எதுவும் சூழல் வந்துருமோன்னு சிங்கள இனவாத குழுக்கள், சிங்கள அரசு தமிழர்களை மாற்றாந்தாய் மனப்போக்கோடு அவருடைய இடத்துல தங்க வைக்காம இன்னும் அகதிகள் முகாமிலே அடைச்சி வச்சிருக்காங்க. புலம்பெயர்ந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்தவங்க தமிழ்நாட்டில் கூட அகதிகள் முகாம் இருக்கு. உலகத்திலேயே மோசமான நிகழ்வுங்க. மனிதனை, சக மனிதனை மனிதனா பார்க்காம அவனை கொத்து கொத்தாக கொல்ற ஒரு கேவலம் வேற எங்கேயும் நடக்கல. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம காலத்திலே நடந்துச்சு. தீர்வு கிடைச்சுதா? யாராவது குரல் எழுப்பினாங்களா? பேசியவர்கள் பேச்சு அம்பலத்தில் ஏறவே இல்லை, குரல் கொடுத்தவர்கள் பேச்சு அம்பலத்தில் ஏறவே இல்லை. நீங்கள் ரொம்ப பேசினீங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதிகமாக கருத்துக்களை சொன்னீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்க தம்ப்நெயில் வச்சாலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த அடையாளத்தை பேசினாலே அவர்கள் மீது நடவடிக்கை பாயும். இன்னும் தடை நீடிக்கிறது, இன்றளவும் தடை நீடிக்கிறது. உலகின் பல நாடுகள் தடையை எடுத்துட்டாங்க. மேதகு பிரபாகரனுடைய அந்த குழுக்கள் மீதான விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டு விட்டது. ஆனா இந்தியாவில் தொடர்கிறது, பல நாடுகள்ல இன்னும் தொடருது. இதற்கு காரணம் மீண்டும் அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்களோன்னு பயப்படுறாங்க. இந்த நாள் யாரும் மறக்க முடியாத நாள். ஆனால் என்றாவது ஒரு நாள் விடியாதா? நமக்கான ஒரு விஷயம் நடக்காதா? நாம் சுதந்திர காற்றை நம்முடைய சொந்த பூமியிலே சுவாசிக்க முடியாதா என்று உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் சொந்தங்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். உங்கள் கனவு நிச்சயமாக ஒரு நாள் நனவாகும். ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லுவார், நீ என்னவாக ஆக வேண்டும் நினைக்கிறாயோ கனவு காணுங்கள்னு சொன்னார். உங்கள் கனவு உலகம் முழுக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு, உங்கள் கனவுகள் ஒரு நாள் நிஜமாகும். அந்த நாளை நோக்கி காத்திருப்போம். இந்த நாளை நினைவு கூறுவோம். இந்த நாளை மறக்காமல் இருப்போம். எப்போது நம்முடைய அந்த ஓலம் நம்முடைய காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறதோ அப்போதான் உத்வேகம் நமக்குள்ள இருக்கும். இன்னும் வேகமாக செயல்படுவோம். அதனால இந்த நாளை அத்தனை சீக்கிரத்தில் இந்த சோக நிகழ்வை மறக்க முடியாத, மறக்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருப்போம்.
அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும், உலகம் முழுக்க இருக்கிற புலம்பெயர்ந்த ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு சென்னையிலிருந்து கோடங்கியினுடைய வீர வணக்கம். உங்களுடைய அனைத்து நிகழ்வுகளுக்கும் என்றைக்குமே தமிழகத்தில் இருந்து குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். தமிழர்கள் உங்களுக்காகவே போராடி கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கான குரல் உங்களோடு கரம் கோர்த்து நிற்கும் என்பதில் மாற்றமே இல்லை. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.